ஆளுநருக்கு எதிராக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பா யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? பிரியதர்ஷினி, மத்திய அரசு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஆளுநர் மூலமாக நெருக்கடி கொடுப்பதாக ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் மத்திய சென்னை மாவட்டம் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கட்சி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சிற்றரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் MK மோகன், எழிலன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் அனைவரும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில அரசுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு இல்லாமல் தனியாக ஆட்சி அதிகாரம் நடத்தக்கூடிய வகையில் மாநில ஆளுநருடைய நடவடிக்கை இருப்பதாகவும் அதை கண்டித்தும், மேலும் தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருக்கிறார். இது போன்ற நடவடிக்கை தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில அரசுக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் ஆளுநர் RN ரவியினுடைய நடவடிக்கை இருப்பதாகவும் முழக்கங்களை எழுப்பியும் கண்டனத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TK ரங்கராஜன் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 300க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக வள்ளூர் கோட்டம் அருகே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.